இந்த இயக்கம் 16 ஆண்டு காலம் எப்படி கடந்து வந்தது? இயக்கத்தினுடைய ஒரே கொள்கை அனைத்து பிரிவு கிறிஸ்தவர்களை ஒன்றிணைப்பது. இதுதான் ஒரே கிறிஸ்து ஒரே கிறிஸ்தவம். நம்முடைய அனைத்து பல பிரிவுகள் இருக்கின்றன. சிஎஸ்ஐ, ஆர்சி, பெந்தகோஸ்தே, டிஎல்சி, ஏஇஎல்சி, ஐஇஎல்சி, யூஇஎல்சி, அட்வென்ட், இன்னும் சால்வேஷன் ஆர்மி, ஏஜி, என்எல்ஏஜி, ஏஐசிசி, இப்படி நான் செவன்த் டே, இன்னும் ஏகப்பட்டது சொல்லலாம். இப்படி பல திருச்சபைகள் இருக்கு. இத்தனை திருச்சபைகள் நாம் பிரிந்து கிடக்கிறோம். இவ்வளவு திருச்சபைகள் பேர் சொன்னா இன்னைக்கு நைட்டு தூங்கிடுவீங்க. இங்கே அவ்வளவு திருச்சபை இருக்கு. ஆனா நம்ம யாரை கும்பிடுறோம்? ஒரே தலைவர், இறைமகன் இயேசு கிறிஸ்து தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன படிக்கிறோம்? வேதாகமம், பைபிள் தான். நீ எப்படி வேணா பிரேயர் பண்ணிக்க. நீ முட்டி போட்டு பிரேயர் பண்ணு, ஜெபமாலை வச்சு பிரேயர் பண்ணு, சிலை வச்சு பிரேயர் பண்ணு, பாஸ்டிங் பிரேயர் பண்ணு, எப்படி வேணா பிரேயர் பண்ணிக்க. நாங்கள் ஆன்மீகத்தை பற்றி பேச வரவில்லை. சமுதாயத்திலே தேவாலயத்தை விட்டு வெளியே வரும்பொழுது, ஜெபக்கூடங்களை விட்டு வெளியே வரும்பொழுது நீங்கள் எப்படி வர வேண்டும் என்று சொன்னால், நான் ஒரு கிறிஸ்தவன் என்ற அந்த அடிப்படையில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கமே. ஏன்னா இந்தியா முழுவதும் நாம் 2% இருக்கோம். அது இன்க்ரீஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியல. 2.32% தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கும். ஆனால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 14 to 16% கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நாம் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைக்க வேண்டும். இந்தியாவிலே வேற எங்காவது பிரச்சனைகள், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடந்தால் தமிழகம் எழுந்து கொந்தளிக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து பிரிவு கிறிஸ்தவர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும். ரொம்ப கஷ்டம், அவ்வளவு ஈஸியாலாம் சொல்லிவிட முடியாது. ஒருத்தர் இங்கிட்டு இழுத்தா ஒருத்தர் இங்கிட்டு இழுப்பார். ஏன்னா கஷ்டம்தான். ஏன்னா அவருடைய திருச்சபைகளிலே அவர்கள் தலைவர்கள். ஆனால் அந்த திருச்சபை தலைவர்களை எல்லாம் ஒன்றிணைப்பது என்பது மிகவும் கடினம். அந்த பணியை நாம் 16 ஆண்டு காலம் செய்திருக்கிறோம். அதனுடைய விளைவுதான் இந்த மேடையில ஆர்சி, சிஎஸ்ஐ, பெந்தகோஸ்தே, ஏஐசி, டிஎல்சி, ஐஇஎல்சி, இசிஐ என்று எல்லா திருச்சபை தலைவர்களும் அதனுடைய பிரதிநிதிகளும் இங்க வந்திருக்காங்க. இங்க உட்கார்ந்து இருக்கவங்களும் அத்தனை பேரும் உட்காந்துருக்கோம். இங்கதான் உண்மையான இயேசு கிறிஸ்து இங்க பிரசன்னமா இருக்காரு. ஏன்னா நம்மளை வழிபடுற எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து இங்க உட்கார வச்சுட்டாம்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இதுதாங்க கஷ்டம், வேற ஒண்ணும் கிடையாது. இது இன்னொன்னு என்னன்னா, நம்ம கிறிஸ்துவனா மாறுறதுக்கு காரணமே ஜாதி பார்த்து நம்மளை ஒதுக்குனதுக்கு தான். ஆனா இன்னும் என்ன பண்றோம்? கிறிஸ்டினா இருந்துகிட்டே ஜாதி பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஜாதியில தான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த ஜாதிக்காரெல்லாம் உட்காரக்கூடாது. இயக்க ஆரம்பிச்சலாம் என்ற சில பேர் என் கூட சண்டையே போட்டாங்க. நான் ஜாதி பார்க்கக்கூடாது என்ற ரூல்ஸ் வைக்கிறப்ப அவன் மேலே உட்காந்துருக்கான், நான் கீழே உட்காந்துருப்பேன், நீங்க அதை என்னைய பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஏப்பா நீ கீழேயும் உட்காரவனா மேலையும் உட்கார போறான், வெளியே போப்பான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ட இயக்கம் தான் இந்த இயக்கம்.